இந்த நாளிலே உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம். உன்னத பாட்டு 8வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். ஒரு விசை கூட அந்த ஃபர்ஸ்ட் லைனை வாசிக்கலாம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வருகிற இவள் யார்? சபையாகிய மணவாட்டியும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய மணவாளனுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு தெய்வீக உறவு, அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அது எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து எழுதப்பட்ட ஒரு உன்னதமான புத்தகம்தான் இந்த உன்னத பாட்டு. சுலேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் நேசருக்காக எந்த அளவுக்கு வாஞ்சையா இருந்து நேசரின் மார்பில் சாய்ந்து அவர் மேல சாய்ந்து கொண்டு போகிறாளோ, அதுபோல சபை தலையாகிய கிறிஸ்து, மணவாளனாகிய கிறிஸ்துவின் மேல வாஞ்சையா இருந்து அவர் வரும் நாளிலே, நம்ம அழகா பாடுவோமே, அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி கேட்டா நம்ம எல்லாரும் கை தூக்குவோம், அதனால வேண்டாம். ஆமென். இதை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். நம்ம இதை நோக்கி நகருகிறவர்களா இருக்க வேண்டும். மணவாட்டின்னு சொல்லும் போது 2 விதங்களில மணவாட்டியா இருக்கிறவங்களை பார்த்து 2 விதமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எடுக்க வேண்டாம். ஒன்று, ஆண்டவர் இந்த 10 கன்னிகைகளை குறித்து சொல்லுவார் தெரியுமா? அதுல 10 பேரும் மணவாளனை எதிர்கொண்டு வருகிற கன்னிகைகள் தான். 10 பேருமே. அதுல 5 பேரை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார். மேரேஜ் அன்னைக்கு சொல்லுவார், எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது. எல்லாம் பார்த்து பேசி ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு, ஆமென், கொஞ்சம் எஃபெக்டிவ் படிங்க. இந்த மேரேஜ் டைம்லயே மணமகனுக்கும் மணமகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்கான டைம் என்ன தெரியுமா? இந்த மைக்கு நீட்டி கேட்பாங்க, ஆமென், ஏதாவது தடை இருக்கிறதா? சிலர்லாம் அப்படி இருப்பாங்க, மாத்தி சொல்லிடக்கூடாது. ஆமே, சிலர் இப்போ ஃபீல் பண்றீங்க, அன்னைக்கே சொல்லி இருந்தா எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆமா, ஏதாவது தடை இருக்குதா? தடையெல்லாம் இல்லை. தடை இருக்குதா? இல்லை. சில ஃபர்ஸ்டே வீட்டுல இருந்தே மனப்பாடம் பண்ணி வச்சு, இப்படிதான் லாஸ்ட் டைம் பேப்டிசம் கொடுக்கும்போது கிளாஸ் எல்லாம் முடிச்சு ஞானஸ்நான ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னேன், ஞானஸ்நான தொட்டியில இறங்கி ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி 1-2 கேள்வி கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்றாயா? நான் கேட்கும் போதுக்கெல்லாம் நீ ஆமா சொல்லிட்டேன்னா நான் உனக்கு ஞானஸ்நானம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கணும். உனக்கு டென்ஷன் தாங்க முடியல. நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், நீ ஆண்டவராக இயேசு சொல்லுக்கு முன்னாடி ஆமா 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 ஆமா, நில்லு, நான் சொல்லி முடிக்கட்டும். ஏன்னா ஆமே ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ண. ஆமே, எங்க அப்பா சொன்ன ஒரு சம்பவம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். இப்படிதான் ஒரு கல்யாண வீட்டில் செய்தியெல்லாம் முடிச்சுட்டு மணமகனை பார்த்து கேட்டாங்களாம், பாஸ்டர், இவளை விவாகம் பண்ண ஏதாவது தடை இருக்கா? தடை இருக்கு பாஸ்டர். நீ என்ன எல்லாம் ஓகே பண்ணி வந்துட்ட? எனக்கு உங்க செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி வர தடை இல்லை, ஆனா நீங்க 1 hour பேசுனீங்க தெரியுமா, எனக்கு கஷ்டம் பாஸ்டர். உடனே இந்த பாஸ்டர் தனியா கூட்ட பேசி, நாங்க இப்படிதான் பேசுவோம், நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆமே, ஆண்டவரை பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஓகே பண்ணி வச்சுட்டு மேரேஜ் அன்னைக்கு எனக்கு ஒண்ணு தெரியாது போ அப்படின்ட்டாரு. பைபிள் ஸ்டடி போன வாட்டி இதுதான் நம்ம தியானிச்சோம், அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம், அதே நேரத்தில் பெரிய ஒரு வார்னிங். இந்த 5 கன்னிகைகள் அந்த இடத்துல விபச்சாரம் பண்ணாங்களா, வேசித்தனம் பண்ணாங்களா? ஒன்னும் பண்ணல. கொஞ்சம் எண்ணெய் எடுக்கல, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுக்கல. கொலை பண்ணாங்களா, பொய் சொன்னாங்களா, விபச்சாரம், வேசித்தனம், பிறனுடைய ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்ட்ரா என்ன எடுக்கல. என்ன இதை காண்பிக்க தெரியுமா? நம்ம சின்ன விஷயம் சொல்லி தள்ளி விடுறது கூட நாளைக்கு கண்ணியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதனாலதான் அதாவது கிறிஸ்துவை விட்டு நம்முடைய பார்வை விலகும் போது நம்முடைய வாழ்க்கை ஆபத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விடும். கல்யாணம் அன்னைக்கு எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது அப்படின்ட்டார், கதவை பூட்டிட்டார். ஆமென். ஆனா இங்கே உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவளை குறித்து ஆண்டவருடைய சாட்சி 4வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமென், 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார். 2வது அதிகாரத்தின் ஆமென் அதனுடைய 14வது வசனத்திலே கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்றால், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே அப்படிங்கிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், புறானாலே நமக்கு பைபிள்ல யார் ஞாபகம் வரும்? பரிசுத்த ஆவியானவர் தான் ஞாபகம் வரும். இப்போ பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகே, இப்போ நேசர் வந்து மணவாட்டியை பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு மணவாட்டி யாரா தெரிகிறா? புறாவாக தெரிகிறா. அது அர்த்தம் என்ன? நல்ல புரிஞ்சு. இயேசு மாம்சமாகி வந்தார். இயேசு வார்த்தை மாம்சமானது. இயேசு இந்த பூமியில் வரும்போது அவரை பார்க்கும்போது இவர் இயேசுன்னு சொல்றாங்க. அவர் மாம்சமாகி வந்தார். அவருக்கு நம்மள மாதிரி கண்ணு மூக்கு எல்லாமே இருந்துச்சு. அவர் மாம்சமாகி வந்தார். ஆனா ஹோலி ஸ்பிரிட் மாம்சமாகி வராம அவர் நம்முடைய மாம்சத்தை தெரிந்தெடுத்தார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தார். நமக்குள் இருந்து அவர் வெளிப்பட விரும்புகிறார். அப்ப சபையிலே பரிசுத்த ஆவியானவர் பூரணமாய் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டார்னா பரலோக பார்வையில சபை எப்படி தெரியுமா தெரியும்? என் புறாவே, என் புறாவே. இப்படி அவர் அழைக்க விரும்புகிறார் சபையை. ஒரு 1.5 ஆமென் வருது, ஒரு 7 வருது. ஹalleluya. நம்ம அதை விட்டு நான் சிங்கம், நான் புலி, அதெல்லாம் முதல்ல புறா, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி சிங்கெல்லாம் போலாம், நான் தான் குதிரை யுத்தத்தில் சிற, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல புறா. அவர் பார்க்கும்போது அடுத்து சொல்றாரு பாருங்க, உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. இப்படி இங்க சொல்றார். அங்க அந்த 5 பேர் வந்ததும் கதவை அடைச்சிட்டார். வேண்டாம் வேண்டாம், அந்த முகத்தை பார்க்கல, கதவை அடைச்சிட்டார். 5 பேரும் தட்டுறாங்க. ஆமே. இங்க சொல்றாரு, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஓ, உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்காக கொடுக்கப்பட்டது கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறதுக்கு கிடையாது. ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினால் ஒருத்தங்க பூரணமா நடத்தப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் அவங்களை எப்படி தெரியுமா சொல்லும்? புறாவே அப்படின்னு. ஆமென். நம்ம அவரை பாடிட்டு இருக்கிறோம், புறாவே இறங்கி வாரான். அவர் சொல்றார், மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே அப்படிங்கிறார். ஆமென். நீங்க இந்த உன்னத பாட்டு படிச்சிட்டீங்கன்னா போட்டி போட்டு லவ் லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க. போட்டி போட்டு நேசர் இவளுக்கு சொல்லுவா, என் பிரியமே ரூபம். இவ சொல்லுவா, உமை மாறி உங்களை மாறி அழகு யார் ஆண்டவரே? ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு நிலை. இவளை குறித்து இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ யாரு? நேசர் மேல் கடல் மேல் நடக்கிற இவள் யாருன்னு கேட்கல. ஆமே, கடல் மேல் நடக்கிற இவள் யார்? தலைகீழா நின்று ஜெபிக்கிற இவன் யார்? அக்கினி இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆமே, அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை பெருகட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா கடைசியா எல்லாரும் பார்த்து ரசிக்கிற, ஆமா, எல்லாரும் கண்களுக்கு ஆச்சரியம் உண்டாக்குகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? நேசரால் புகழப்படணும் அவர் நமக்காக. அதனாலதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன படுத்திராதீங்க, துக்கப்படுத்திராதீங்க.
ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கள, எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். எனக்குள்ள இருந்து அவர் செயலாற்ற விரும்புகிறார். என் சுபாவத்தை மாற்ற விரும்புகிறார். என் பார்வையை மாற்ற விரும்புகிறார். என்னை கிறிஸ்துவை போல மாற்ற விரும்புகிறார். அதனால அந்த உன்னத பாட்டுல அவர் என்ன சொல்லி அவரை கூப்பிடுறாரோ, அவரும் அவளை அதே சொல்லிதான் கூப்பிடுறத வேதத்துல ஒவ்வொரு அதிகாரத்துல பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நேரம் வேகமாய் போகிறதுனால ஆமென். இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 4 பிரதானமான காரியங்களை இதிலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த மணவாட்டியானவள், அதாவது நேசருக்குரியவளிடத்திலே வெளிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே வைத்து ஆமென் அதை தியானிக்க வைத்தபடியினாலே அது செய்தியாக உருவாகி இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் அதை பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த 4 காரியங்கள் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமான காரியம். 4ஐயும் சேர்த்து ஒன்னா சொல்லலாம். ஆனா அதை 4ஆ சொல்லும் போதுதான் அதனுடைய காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். அதை சொல்லிவிட்டு இந்த 4 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன? 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். என்னை இழுத்துக்கொள்ளும். 2வது அதிகாரத்தின் 4வது வசனம். விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் மெயினே. இதுதான் மெயினே. என்மேல் பறந்த. ஹல்லேலூயா. காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்க. உங்களை பார்த்தா அப்படி அடுத்து என்னவா இருக்கும் அப்படி இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனா சிலர் மட்டும் 3வது வானத்தில் இருக்கிறீர்கள். இன்னும் 40 நிமிடம் இருக்கிறதுனால தயவாய் வேகமாய் இறங்கி வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ என்ன பண்றா அப்படின்னா, இவளை பார்த்து ஏன் பூர்ண ரூபவதின்னு சொல்லி தூக்கிட்டு போறாரு அப்படின்னா, ஒன்று நேசத்தை அதிகமாய் நினைப்பவள். நேசத்தை அதிகமாய். 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல சூனேமியார் சொல்லுகிறாள், என்னை இழுத்துக்கொள்ளும். நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைக்குள் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். அடுத்த வார்த்தை, திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உமது நேசத்தை நினைப்போம். We will remember your love more than wine. ஆண்டவர் நேசத்தை எல்லாரும் நம்ம நினைப்போம். ஆனா இந்த அம்மா மட்டும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, திராட்சை ரசத்தை பார்க்கணும். இந்த திராட்சை ரசம் என்பது உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. திராட்சை ரசத்தை குறித்து அநேக காரியங்கள் வேதம் சொல்ல இருந்தாலும் 3 காரியத்துக்கு அடையாளமாக இந்த திராட்சை ரசத்தை நம்மால பார்க்க முடியும். ஒன்று, இந்த ஒயின், இந்த திராட்சை ரசம் அப்படின்னாலே அது ஜாய், அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆமென். 104வது சங்கீதத்தின் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ரிஜாய்சிங். அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்ல கவனமா கேளுங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு வெளியில பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாலும் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு பிளே ஏரியாவை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க. லீவு அப்படின்னு விட்டாச்சு. லீவு விட்டாலே ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஏரியாவை செட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பிள்ளைங்க கடிச்சே கொதறிடுவாங்க. ஏதாவது மால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மாலுக்கு போயிடுவாங்க. பீச் பக்கத்தில் இருக்கிறவங்க பீச்சு கூட்டிட்டு போகணும். ஆமே, இந்த உலகத்துல ஒரு மனுஷனை மகிழ பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது.
ஆரம்பத்தில் மிகவும் குறைவா இருந்தது, இப்பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு தெருவில் வந்து ஏதாவது ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும். அந்த டிவியில திடீர்னு வாரத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போடுவான். அந்த தெருவே அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கும், தெருவே இருக்கும். அவ்வளவுதான், அந்த ஒரு நாளோட முடிஞ்சு. இனி அடுத்த வாரம் தான். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு எல்லாமே கையிலேயே, எல்லாமே வந்துட்டு. இந்த உலகம் ஒரு மனுஷனை மகிழ பண்ணுவதற்கு நிறைய காரியங்களை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா அப்போ ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமா வாழணும்னா நிறைய காரியங்களுக்கு விலக வேண்டி இருக்கிறது. விலக ட்ரை பண்ணி முடியல. ஆவியானவர் கட்டு தந்த வார்த்தை இதுதான்: நீ திராட்சரசத்தை விட என் நேசத்தை அதிகமா நினைச்சிட்டேன்னா உன்னால திராட்சரசம் வேண்டான்னு வைக்க முடியும். தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பொன்னோ பொருளோ பணமோ அல்ல, நேசம். அவ்வளவு நேசத்தை காட்டி இருக்கிறீங்க ஆண்டவர். ஆண்டவரே, நேசத்தை அதிகம் நினைக்கிறவர்களாய், நேசத்தால் சோகமானவர்களாய், நேசத்தின் உச்சிதத்தை உமக்கு தருகிறவர்களாய், நேச வைராக்கியமுடையவர்களாய் கர்த்தர் எங்களை நிலைநிறுத்துவீராக. இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ள மறுபடியும் 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 பேசிக்கொண்டே இருக்கட்டும்பா, பேசிக்கொண்டே இருக்கட்டும். நேசத்தின் கொடி அப்பா இங்க மேல பறக்குதுங்கிற உணர்வோடு நாங்க வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எலெக்ஷன் வருகிறது அப்பா, உங்க சித்தத்தை கிருபையாய் நிறைவேற்றுவீராக. தேசத்திலே சமாதானம் உண்டாவதாக, கிருபை பெருகுவதாக. ஒவ்வொருவருடைய போக்கில் வரத்திலும் காத்துக்கோங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. அதிகமாய் உங்க பிரசனத்திலே காணப்பட ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருளும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். கிருபை பெருகட்டும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம்: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.